என் அன்பார்ந்தவர்களே, தமிழில் கண்டுக்காமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது, இல்லை எது நடக்கணுமோ அது இல்லாமல் ஏதோ நடக்குது. எது நடக்கணுமோ இப்போ எது நடக்குதோ இது இடையில் இருக்கக்கூடிய கேப்பு தான் டீவியேஷன். இந்த டீவியேஷனை நம்ம சரியான நேரத்தில் கரெக்ட் பண்ணணும். இங்கிலீஷில் எ ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9 என்று சொல்லுவார்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து வீட்டுக்கும் பொருந்தும், நாட்டுக்கும் பொருந்தும், ஒரு பள்ளிக்கூட வகுப்பறைக்கும் பொருந்தும். இன்றைக்கி பல டீச்சர்கள், பல பெற்றோர்கள் என்ன குறைப்பட்டுக்கிறாங்கன்னா, டிசிப்ளின் இல்லை, ஒபீடியன்ஸ் இல்லை அப்படின்றாங்க. இந்த 2 தாரக மந்திரம், டிசிப்ளின், ஒபீடியன்ஸ், அது இருந்தால் போகிற வேறு ஒன்றுமே வேணாம். There are just 2 things required, 2 key things required, discipline and obedience. We should know the gap in these 2 parameters. Whether it is a student, a person on the society, or anybody for that matter. The broken window theory அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டுங்க. இது ஆக்சுவலி இட் கம்ஸ் இன்டு கிரிமினாலஜி. இப்போது ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்குது, அது உடஞ்சிருக்கு, இல்லை ஒரு கதவு ஏதோ பிரச்சனையாக இருக்குது. அந்த பக்கம் போகிறவங்களாம் அதை பார்த்துட்டே போவாங்க. அதை பார்த்துட்டே போகும்போது சரி இப்படியே இருக்குது, யாரும் கவனிக்கலை அப்படின்ட்டு அந்த இடத்துல எதாவது தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க. மேபி தே வில் ஸ்டார்ட் நேச்சுரல் ஸ்கால், யூரின், வாட்டுவர். அதையும் யாருமே கவனிக்கலை. அந்த பக்கம் போகும்போது அவர் அதே இந்த பக்கம் போகிறார். ஓஹோ, இந்த இடத்துல ஒன்றுமே கவனிக்கலை, நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோம், அது யாருமே கண்டுக்கலை. ஸோ ஹி வில் டூ மோர் அண்ட் மோர். அதே மாதிரி தான் வகுப்பறையில் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அது உடனே கணக்கை தட்டி கேட்டுட்டாங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டு வகுப்பில் இந்த பக்கம் இந்த பக்கம் போகிறாரு, ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்காருன்னா டீச்சர் ஷுட் சே கம் ஆன் ஹியர், லுக் அட், டோன்ட் டூ தேட். அதே மாதிரி லேட்டாக வராரு ஒரு நாளைக்கு, அது யாருமே கண்டுக்கலை, அவர் வந்து உள்ளே உட்காந்துக்கிறாரு. ஸோ ஒரு நாளைக்கு பார்க்குறாரு, ஆமாம் நம்ம லேட்டாக வந்தால் கூட யாரும் கண்டுக்கிறது இல்லை. மறுபடியும் லேட்டாக வராரு. அதே ஸ்டூடெண்ட்டு இன்னும் அடுத்த தப்பு பண்ணுறாரு, யாரும் கண்டுக்கிறது இல்லை. அப்போது ஒரு லெவலுக்கு மேலே போகும்பொழுது அதை கண்டிக்க முடியாத அளவுக்கு சீரியஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் வீட்டில் கூட சின்ன சின்ன விஷயங்கள் தான் எல்லாமே, ஸ்மால் திங்ஸ் ஒன்லி. வெதர் இட் இஸ் adhering to norms of behavior or improvement or whatever. For example, a little amount of scheduling is very very important. 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாரு, கேம் எல்லாம் முடிச்சுட்டு 5 மணிக்கு வராரு, போகிற விளையாடுறாரு. 6 மணிக்கு வந்துடுறாருன்னா 6லேருந்து 10 வரையில் டைம் இருக்குது. அந்த 6லேருந்து 10 வரையில் குறிப்பிட்ட சில விஷயங்களை அவங்க செஞ்சு தான் ஆகணும். ஒரு செக்லிஸ்ட்டை போட்டுருங்க, தினமும் செய்ய வேண்டிய வேலைகள். அதே மாதிரி மார்னிங் 7 மணிக்கு தூங்குறது, 7:30 மணிக்கு தூங்குறது, அவசரமாக பரப்பிட்டு ஸ்கூலுக்கு ஓடுறது, 5:30 மணி முடிஞ்சால் 5 மணி. வளர்ந்த குழந்தைகள்லாம் 5 o'clock மேலே தூங்கக்கூடாது. அதே மாதிரி காலையில் 5லேருந்து ஆரம்பித்து ஒரு 8 மணி வரையில் டைம் இருக்குது. அந்த 3 மணி நேரம், அந்த 3 மணி நேரத்தில் கண்டிப்பாக செய்ய வேண்டியவை அப்படியே ஒரு ஷெட்யூலே போட்டு ஒட்டிடணும். இதை செஞ்சு தான் ஆகணும், அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணலைன்னா ஒரு சிறிய தப்பு அதுக்கு மேலே செஞ்சு ஒரு இன்டிசிப்ளினும் டிஸ்ஒபீடியன்ஸுமே பழக்கமாகிடும். ஸோ நோட்டீஸிங் டீவியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். முக்கியமாக பள்ளிக்கூடம் நடத்தும் பொழுது இது ரொம்ப முக்கியம். வகுப்பறையில் என்ன எப்படி நடக்குது, டீச்சர்கள் அந்த ஒரு அளவிற்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அதை விட்டுட்டு வருஷ கடைசியில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டிசிப்ளின், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் அதனால தான் சொல்லுவேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அந்த டிசிப்ளின். நீங்கள் எல்லோரும் ஒரு முக்கியமான படத்தை, இப்போல்லாம் லீவ் விட்டாச்சு, 10th எக்ஸாம் ஓவர், எக்ஸப்ட் மெட்ரிக்கில் இன்னும் கொஞ்சம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் அதுவும் முடிஞ்சிடும். ஒரு 10 நாள் லீவ் விட்டுருவாங்க.
நீங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படம் சொல்கிறேன். 36 Chamber of Shaolin. நான் மேலே அந்த டைட்டிலும் போடுறேன். அது 1984-86 வந்த ஒரு படம். அதில் இந்த ஐம்புலன்களை எப்படி அடக்கணும் என்பதை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு படம் இது. அந்த படத்தை நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கணும். ஒரு நாளெல்லாம் நம்ம ஐபிஎல் பார்க்குறோம், ஒரு நாளெல்லாம் நம்ம வந்து சினிமாவை போய் பார்க்குறோம், இல்லை வெளியிலலாம் சுற்றுறோம். உட்காந்தோம்னா சாயந்தரம் 6லேருந்து ராத்திரி 9 மணி வரலும் எத்தனையோ சீரியல் பார்க்குறோம். இந்த படத்தை உட்காந்து பாருங்கள். இந்த படத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா தமிழ்லேயே இருக்குது. இந்த படம் கம்ப்ளீட் தமிழ் வசனங்களோடு இருக்குது. நீங்கள் உட்காந்து பார்க்கணும். அதில் அந்த ஷாவலின் அந்த குங்ஃபு கற்றுக் கொடுக்குறாங்க. கண்களை எப்படி யூஸ் பண்ணணும், காதுகளை எப்படி யூஸ் பண்ணணும், உடம்பை எப்படி யூஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும், எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது அப்படியே பொருந்தும் பள்ளிக்கூடங்களுக்கு, மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது பொருந்தும். இந்த வீடியோ எதுக்காக ஏற்றுறேன் அப்படின்னா, பல பெற்றோர்கள் இங்கே கவுன்சிலிங் வராங்க. சொன்ன வார்த்தை கேட்குறதில்ல. ஒரே ஒரு விஷயம், சயின்ஸுக்கும் நம்ம பிஹேவியருக்கும் பெரிய கனெக்ஷன் உண்டுங்க. சயின்ஸ் பிரின்சிபலில் நம்ம அப்ளை பண்ணலாம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுது? எவ்ரி ஆப்ஜெக்ட் வில் கண்டினியூ டு பி இன் அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் இன் தி சேம் டைரக்ஷன் unless and until it is disturbed by an external force to change that body of rest or motion in the same direction. ரொம்ப சிம்பிள். ஒரு கல் இருக்குது, அந்த கல் அப்படி தான் இருக்கும், நம்ம தள்ளினா தான் போகும். அதே மாதிரி வண்டி போயிட்டுருக்கு, அப்படி போயிட்டே இருக்கணும், நம்ம பிரேக் அப்ளை பண்ணணும், இல்லை இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி தான் கெட்ட பழக்கங்கள் கூட. அதே போல் தான் இந்த இன்டிசிப்ளின், டிஸ்ஒபீடியன்ஸ் எல்லாமே. ஸோ தும்ப விட்டு வாழை பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளுடைய டிசிப்ளினுக்கு ஒபீடியன் பொறுப்பேற்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு டீச்சரும் அந்த பொறுப்பேற்கணும். அது இல்லைன்னா நீங்கள் என்ன தான் ஃபீஸ் கட்டுங்க, என்ன தான் கோச்சிங் சீட் அனுப்புங்க, என்ன தான் செய்யுங்க, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், நான் சொன்னதில் ஏதாவது அர்த்தம் இருக்கான்னுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்கட்டும். மேலே ஒரு நம்பர் போகுது, படிப்பு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஃபோன் பண்ண வேணாம். நான் என்னால் முடிஞ்ச தகவலை ஐதர் இந்த வீடியோ மூலமாக போடுவேன், இல்லை உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.